வாங்க, இன்றைக்கி அட்சய திதி, ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு கேசரி பாத் பண்ணலாம். வாங்க, அது எப்படின்னு பண்ணுறது பார்க்கலாம். ஆவாரம்பூவும் நட்ஸு ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. அனைவருக்கும் வணக்கம். இனிய அட்சய திதிய நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம இன்றைக்கி ஆவாரம்பூ வச்சு ஒரு கேசரி பாத் செய்ய போகிறோம். பாருங்கள், ஆவாரம்பூ ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸு ஒரு முந்திரி 2 டீஸ்பூனு, பாதாம் 2 டீஸ்பூனு, பெரிய டீஸ்பூனுங்க. தேவையான அளவு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஃப்ரூட்ஸு பைனாப்பிள், ட்ரை திராட்சை, ஃப்ரெஷ்ஷான சீலஸு திராட்சை ஒரு 10, இது ஒரு 2 டீஸ்பூனு, இது ஒரு 2 டீஸ்பூனு. பாருங்கள், ரவை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், அதே சைஸ் அளவில் 3/4 சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ரவை ஃபுல்லாக இருக்குது. வாங்க செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் பாருங்கள் அரை நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. நெய் ஊற்றிக்கலாம். சூடு ஏற்றோம். ஆவாரம்பூ போட்டுக்கலாங்க. நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் போடலாம். சிம்மில் வச்சுக்கணுங்க, இல்லைன்னா கருகிடும். முந்திரி போட்டுக்கலாம். செவரட்டும் நல்லா. ஆவாரம்பூ கசக்குமேன்னு பார்க்க வேண்டாம், நல்லா இருக்குங்க. கசப்பு தன்மைலாம் இருக்காது, நெய்யில் வரப்படுது இல்லையா, அதனால். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடணும். பாருங்கள், ரோஸ்ட் ஆச்சு. நம்ம திராட்சை போட்டுக்கலாம், ட்ரை. பாருங்கள், திராட்சை குண்டு குண்டாக வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி திராட்சை வரணும். ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் கேசரி. வேகட்ட பார்க்கலாம். பாருங்கள், ரவை போட்டுக்கலாம். பாருங்கள், ரவை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். வரட்ட பார்க்கலாம். பாருங்கள், சுடு தண்ணி காய வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். வேகட்டுங்க பார்க்கலாம். இதில் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. 1 டம்ளர் ரவைக்கு. பாருங்கள், ரவை வெந்துடுச்சு. இப்போ சுகர் போட்டுக்கலாம், கலாரிக்கலாங்க. பாருங்கள், ஒரு பிஞ்சு சுகர் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் போட்டுக்கலாம். ஆயிடுச்சுங்க கேசரி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஆவாரம்பூ, ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாம் போட்டு கேசரி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. தேங்க்யூங்க.